கும்பராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் ஸ்ரீராமாதித்யாவினுடைய அன்பு வணக்கங்கள். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு சாதகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிநாதன் ராசியிலே சூரியன் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார். ஸோ டிரான்சிட் புதன் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லேயே உள்ளே உட்காந்துடுறார். 2nd and 11th லாட் பணத்தை தரக்கூடிய புதன் முத வாரத்திலே உட்காந்துடுறார். நிவர்த்தியில் ராகு, உபஜயத்தில் செவ்வாய். ரொம்ப அற்புதமான கிரக நிலை. ஒரு வருஷ கிரகம், 3 மாத கிரகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ராசிநாதன் ராசியிலே பலமாகிறார். சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா முதுக காட்டினாங்கன்னா அப்படி ஏகப்பட்ட வலி இருக்கும். அவ்வளோ வலி இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி, லக்னத்தில் கேது, 7ல் ராகு, உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும் முழுசாக அவங்கள பிரித்து காட்டியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோதான் அப்படின்னு உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால் அந்த பட்ட காயத்திற்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த மாதம் அமையும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுக்கான ஒரு விதை இந்த மாதம் விழுந்துடும். நான் 20 ஆண்டு காலமாக இதுக்காக காத்திருந்தேன் அப்படின்னா இந்த மாதம்தான் அதனுடைய தொடக்கம். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சொந்த லக்னத்துக்குள்ள தன்னுடைய லக்னத்திலேயே டிரான்சிட்டில் உள்ளே உட்கார்றார். அதி அற்புதமான ஒரு காலம். பயணப்படும் கப்பலுக்கு எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுதோ அந்த மாதிரி இந்த சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு வழிகாட்டுவார். வலிகள் குறைந்து வழிகள் கிடைக்கக்கூடிய ரொம்ப திருப்தியான காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை. பணவர்கள் பெரிய நம்பிக்கையை தரும். உங்களுக்கு அப்படி வரக்கூடிய பணம் கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்தில் பண வரவுகள் அதை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சூரியன் லக்னத்தில் இருக்குது அப்படின்னா உங்கள் உடல் பலம், மனபலம் கூடும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதம் நீங்கள் முழுவதும் முறையான வழிபாடுகள், முறையான உணவுகள்லாம் எடுத்து போய் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுடைய ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகிருக்கும் அந்த அளவு. ஏன்னா சூரியன் டிரான்சிட்டில் உங்கள் ராசியிலேயே உடல் பலத்தையும் மனபலத்தையும் ரொம்ப அதி அற்புதமாக தரக்கூடிய மாதம். எதிர்ப்பு சக்தி கூடி உடலில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலம். தொழிலில் மாற்றம், புதிய இடம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நான் தொழிலை இடம் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஒரு புதிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டிரான்சிட் சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கே 3-10 தொடர்பு மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் வர்றார். ஸோ ஆவணி ஒரு 10-15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் நடத்தக்கூடிய புதிய இடம் கிடைக்கும். சுக்கிரன் ரொம்ப பிரமாதமாக இருக்கார், செவ்வாய் ரொம்ப பிரமாதமாக இருக்கார். 2 பேருமே காத்து ராசியில் தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ திருமண தடை நீங்கி புதிய வரன்கள் அமையும். ரொம்ப திருமணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அமையல, அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு வெளியில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இது உங்களுடைய திருமண தடையை அறவே நீக்கிவிடும். குழந்தை பேர், சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். அது நல்ல அற்புதமான காலம். கோல்டு அண்ட் மைக்ரேன், இந்த மாதிரி எனக்கு தலைவலி இருக்குது, நாள்பட்ட தலைவலி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு புதிய மருந்து மூலமாக, இயற்கை மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம். நாட்பட்ட நோய்க்கு இந்த காலகட்டத்தில் மருந்து கிடைக்கக்கூடிய காலம். ஐ விஷனை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு பவர் குறைபாடுகள் இருக்குது, கண்ணில் குறைபாடுகள் இருக்குன்னா இந்த மாதம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் முறையான கண்ணாடி போக்குவரத்தை மருத்துவ ஆலோசனையோடு அணிஞ்சிக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் உற்சாகமான காலம். எனக்கு பாடமே புரியலன்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டீச்சர் இந்த மாதத்தில் கிடைப்பார். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியிலேயே ரொம்ப பலமாக இருக்கார். புதிய ரூபாய் நோட்டுகளை வாழ்வியல் பரிகாரமாக உங்கள் பையில் வச்சிங்க. ஏன்னா 2nd and 11th லாட் ஒரு 10 ரூபா தாளாக இருக்கலாம், ஒரு 50 ரூபா தாளாக இருக்கலாம், 100 ரூபா தாளாக இருக்கலாம். அழகாக உங்களுடைய பாக்கெட்டில் புதிய ரூபாய் தாள்களை வைத்துக் கொள்ளுங்கள். மனசில் உற்சாகம் பிறக்கும். இது வாழ்வியல் பரிகாரம். அதிர்ஷ்ட வர்ணமாக நீங்கள் என்ன அணியலாம்? அரக்கு தான் சிம்மராசியினுடைய ஃபேவரட் கலர். புதனும் அங்கேயே இருக்கார். அப்போ அரக்கையும் கிரேவியும் அணிஞ்சிங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் அடையலாம். அதிர்ஷ்ட தெய்வம் உங்கள் ராசியிலே விநாயக பெருமானுடைய அமைப்பு. லக்னத்திலே கேது உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசி மேலேயே கேது இருக்கார். அவரை கொண்டாடக்கூடிய மாதம். வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகனுடைய வழிபாடு. சதுர்த்தியில் கலந்துக்கிட்டு அருமையாக விநாயக பெருமானை வழிபடுங்க. அவர் உங்களுக்கு ஈஸியாக வெற்றியை கொடுப்பார். நல்லெண்ணெயை தீபம் போடுவதற்காக தானமாக கொடுங்கள். இந்த மாதம் இருக்கக்கூடிய தலைகளெல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான விதைகளை போட்டு மிகப்பெரிய வெற்றிப்படிகளை நோக்கி நகரக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது.